ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற சித்திரை மாத பலன். தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், குரு பயிற்சி கொடுத்தோம். எல்லா கிரக பயிற்சி பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. குரு வாரிசுகள் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கிறது தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி தான் வாழ போறோம், வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும். அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப இந்த சித்திரை மாசம் 12 ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க, எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க. இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திரை மாசத்துல சொல்றாங்க. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க அந்த சித்திரை மாசத்துல. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துக்கு உகந்த மாசங்கிறாங்க. அடுத்து பார்த்தா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் இந்த மாசத்துல வருது. பாத்துக்கோங்க, வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம். வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும். வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்கக்கூடிய இடம் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர். அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள். இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம். சூரியன் உச்சமாக கூடிய மாசம். அதே பார்த்தா இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு, சிவராஜ யோகங்கிறாங்க. சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் 18ஆம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த யோகம் 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. இந்த ராசி லாப கிரகமான ராசிங்கிறாங்க. இந்த ராசி என்ன சொல்றாங்க? லாபமான ராசி கும்பராசி சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு லாபத்தை நோக்கி போகக்கூடிய ராசி கும்பராசி அப்படிங்கிறாங்க. நிறைய ஆசைகள் அதிகமா இருக்கக்கூடிய ராசியை கும்பராசி சொல்றாங்க. நல்ல ஆசை இருக்கும், நான் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய மைண்டுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரர்கிட்ட. கலை, இசை, கம்ப்யூட்டர், எழுத்து, கணிதம் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் கும்பம் தான். இதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? கலசத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கலசம் எப்படி இருக்கும்? எங்க போனாலும் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசியை சொல்றாங்க. தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. தன்மானத்தோட நிறைய ஒரு பிடிவாத குணமும் கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் பிடிவாதமா அந்த விஷயத்த முடிக்கணுங்க சிந்தனை கும்பராசி என்பது. இவங்க யாரு சொன்னாலும் கேட்கட்டமா, இவங்க மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யக்கூடிய கேரக்டர் தான் கும்பராசி. எந்த வேலை கொடுத்தாலும் அது ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கணுங்கிற கெப்பாசிட்டி கும்பத்துக்கிட்ட இருக்கும். ஆசையை காட்டக்கூடிய ராசி கால புருஷனுக்கு 11வது ராசியா வர்றதுனால அப்ப ஆசை நிறைய இருக்கும் கும்பத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தம் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனை பாருங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல்.
உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் ஒரு மனிதனை தீர்மானம் பண்ணும். நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம், இந்த கலியுகத்துல நம்ம எதைக்காண்டி பிறந்திருக்கோம், எந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல யோகமா இருக்கு. 9 கிரகம் நம்ம பிறக்கும் போது நம்ம உடம்புல இயங்குது. எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான பலத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிறந்ததுல இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க பல பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னா திசாபுத்திக்குள்ள கிரகம் சரியா இருக்காது. விதி ஜாதக லக்னாதிபதியும் மறைவுல போய் நிற்பார். அப்ப என்ன பண்ணணும், ஜாதகத்துல நல்ல டைம் நல்ல திசா புத்தி நல்லா இருக்கணும். அதனாலதான் எல்லா வீடியோவும் என்ன சொல்லி ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க. ஏன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுக்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில பார்க்க போறோம். இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாம பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசியில. அடுத்து 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில. 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து மேச ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது 3ஆம் பாவத்துல சூரியன் சுக்கிரன், 2ஆம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் ராகு புதன், 3ஆம் பாவத்துல சூரியன் சுக்கிரன், 4ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 8ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்து ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இதுல 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க பாருங்க. குரு பகவான் கரெக்டா சித்திரை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 4ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அடுத்து 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துல வந்து 3ஆம் பாவத்துக்கு முயற்சி சார்ந்து வெற்றி சார்ந்த வந்து சூரியனோட வந்து இணைகிறார், உச்சமான சூரியனோட. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா அவர் பயிற்சியாகி நேராக மீனராசி பயிற்சி ஆகிறார். 27ஆம் தேதி தான் இந்த புதன் பகவானும் இங்க மாறுறாரு. சித்திரை மாசம் 27க்கு அப்புறம் தான் 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அதை மட்டும் வக்ரமா இருந்தாரு, ஆனா வக்ர நிவர்த்தி ஆகிறார். கரெக்டா சித்திரை மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புலதான் இருக்கும். இதுல சூப்பரான ஒரு டைமிங் தான் உங்களுக்கு. சனி பகவான் இனிமே கெட்ட பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மசனி நடக்குது, ரொம்ப கவனமா இருக்கணும். ஜென்மசனி என்ன பண்ணும், ஜென்மசனிக்கிற ஒரு மனிதனை அப்படியே சோம்பேறி படுத்தும், ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும் யாருக்கு வந்தாலும் சரி. இதுலயுமே ஒரு இண்டஸ்ட்ரி இல்லாம ஒரு மனக்குழப்பத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதான் ஜென்மசனி ஒரு சில பேருக்கு பண்ணும். இனிமே அந்த சென்மசனி நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஏன் ஞானத்தை கொடுக்கும், ஞானக்காரன் குருவுடைய கால்களை போடுறாரு. அந்த குரு 4ஆம் பாவத்துக்கு வர்றார். இது சூப்பர். வீடு கொடுத்த அதிபதி உச்சமாகிறார், அதை விட டபுள் சூப்பர். சனி சூரியன் வீட்டை பாக்குறாரு, அதை விட அது டபுள் சூப்பர். அப்ப இனிமே இந்த வரக்கூடிய சித்திரை மாசம் கும்பராசிக்கு சூப்பரான டைமிங். நிறைய வெற்றி பலனை நோக்கி செல்லக்கூடிய நேரம் வருது. கரெக்டா பிளான் பண்ணி இறங்கணும்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்க கரெக்டா பிளான் பண்ணி இறங்கினாங்கன்னா கண்டிப்பா இவங்க பக்கம் வெற்றியா வரும். தோல்விக்கே இடமில்லை. இனிமேல் என்ன பண்ணும் 7.5 சனி, எல்லாருமே இதை பத்து தானே எல்லாருமே கும்பராசிக்கு 7.5 சனி வந்துருச்சு பயப்படுறாங்க. வாழ்க்கை ஒரு வாட்டி தான் வாழணும், அதை கரெக்டா வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. சனிபவன் வரா, சனிபவன் உங்களை வழிபாட பண்ணுங்க, ஒரு சில தெய்வ வழிபாடு பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணாவே கொஞ்சம் பிரச்சனை, பெருசா உள்ள பிரச்சனை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல பாத்துக்கோங்க. இதே சனிபவன் சரியில்லை என்ன பண்ணுவாரு, ஒரு அலைச்சலை கொடுப்பாரு, ஒரு அலைச்சலை பயங்கரமா கொடுப்பாரு. வேலை உத்தியோகத்துக்கு 8ஆம் பாவம் வராது. அப்ப வேலை உத்தியோகத்தை தாய்மாம உறவு, டாக்குமெண்ட்ல, இடத்துல, பூமியில கடன் பிரச்சனை, குடும்பத்துல ஒரு மந்த மனத்தன்மை, இதுதான் நிறைய கொடுத்திருப்பாரு. பணத்தை விரயம் பண்ண வைப்பாரு, ஒரு சோம்பேறியா உங்களை கொண்டு வைப்பாரு, ஒரு செலவு அதிகமா கொடுப்பாரு, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்காது. சனி பகவான் ஜாதகம் சரியில்லாத நபர்லாம் சொல்றேன். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்துல போய் மாட்டிக்கிறது, இது மாதிரி நடந்திருக்கும். மாணவ மொழியில நண்பர்கள்ட்ட பார்க்கல, அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தம் பாக்குறது. அரசாங்க சம்பந்தமா முயற்சி பண்ணா எல்லாமே தாமதப்படுறது. அரசாங்க வேலைக்கு முயற்சி எழுதி போக ஒரு வெற்றியுமே கிடைச்சிருக்காது. இது மாதிரி நிறைய விஷயத்த ஜென்மசனி ஒரு சில பேருக்கு தாமதப்படுத்தும். வயசுக்கு ஏத்தாப்புல அது பலனை கொடுக்கும். நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை, மந்த மனத்தன்மை, மருத்துவ செலவுகள், தலைவலி, கால்வலி, மண்டை பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இனிமே என்னை பொறுத்தவரையும் ஜாதகத்துல நல்ல திசா புத்தி உங்களுக்கு சனி திசை சனி புத்தியோ வரக்கூடாது. வரும்போது இந்த கோச்சார சனி வரும்போது கண்டிப்பா இங்க பிரச்சனை உணர்ந்து வைக்கும்.
இப்ப யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்கோ யோகமான பலன் கொடுக்கும். யாருக்கெல்லாம் யோகம் இல்லையா இங்க நான் சொன்ன மாதிரி இந்த பலவீனத்தை பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம் கண்டிப்பா நடந்திருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வில்லங்கம், கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்திருப்பாங்க சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லைன்னா. இனிமே நல்ல நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும். இனிமே வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது. இனிமே வாழ்ந்து காட்டணும். இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று தைரியமா ஜெயிக்க ரெடியா இருங்க கும்பராசிக்காரர். இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா வரும். குருவுடைய சாரத்துல சனி பகவான் போறாரு. அந்த குரு 4ஆம் பாவத்துக்கு ஏறிட்டார். அப்ப நிறைய ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க. நிறைய பேர் நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், நான் கொடுத்த பணம் கிடைக்குமா, ஒரு படத்துல பணத்தை கொடுத்துருக்கேன், அந்த பணம் கிடைக்குன்னா இந்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கணும். ஏன் கிடைக்கணும்? பாக்யாதிபதியோட சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இணைஞ்சிருக்கு. அவருடைய கால்கள்ல போறாரு இந்த குரு பகவான். அப்ப கண்டிப்பா கிடைக்கும். பெருங்கொண்ட பணம், வருமானம், இன்கம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர்ல பணத்தை கொடுத்துருக்கீங்க, வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையுங்க. இப்ப எவ்வளவு கடன் இருக்கும், அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நேரம் வருது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டா. வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா மாறுங்க. இப்ப சூப்பரான ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு மாற்றம். நீங்க பார்த்த வேலையோட டாப்பான வேலை கிடைக்கும். இல்ல நான் ஒரே கம்பெனில ப்ரமோஷன் வாங்க முடியல, பல வருஷமா ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், ப்ரமோஷன் கிடையாது, இந்த வருஷம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ப்ரமோஷன் உண்டு. அதுவும் சாதகமா வரும். அப்ப உத்தியோகஸ்தானங்கிறது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வெளியில ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு வந்துடும். நீ நினைச்ச மாதிரி கிடைக்கும். கரெக்டா சித்திரை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த பிளான் இருந்தா கண்டிப்பா பார்த்து இப்ப முடிவு பண்ணுவீங்க. வைகாசி மாசம் கண்டிப்பா நடந்துடும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, இந்த யோகமும் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமா அமைச்சு கொடுக்கிறார். திருமண பேச்சு நிறைய பேருக்கு பேசுவாங்க. ஆனா வைகாசி மாசம் திருமணம் முடிஞ்சிடும். மெயினா காதல் திருமணம், 2வது திருமணம், இல்ல திருமணத்தில் உள்ள கலகங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். இனிமே கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொல்லுவேன். ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கணும். இருந்தாதான் இங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா இங்கேயும் பலவீனம் தான் திருமண வாழ்க்கையில. அப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடை இல்லாம, தாமதம் இல்லாம இன்னுமே கொண்டு போவார். உங்களுக்கு அந்த அதிபதி உச்சமாகிறாரு. அதாவது சூரிய பகவான் சித்திரை மாசத்துல. அப்ப இங்க பலமாகுது. இப்ப திருமணத்துல பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம், இல்ல குழந்தை பாக்கியம் முயற்சி பண்ணா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாமே சாதகமா கொண்டு போறாரு. பாத்துக்கங்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கலகம், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் அதுவும் சரியாகும். எங்க போய் லோன் கட்டாலும் சரி, கடன் லோன் சரி, இனிமே கடன் லோன் உடனே உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு. உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவு இருக்காது. பெருசா சொல்லிக்கிறாப்புல இனிமே கும்பத்துக்கு கிடையாது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100க்கு 100% அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய யோகம் உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப லாட்ரி யோகம் என்ன சொல்லலாம், 100க்கு 100% சொல்லலாம். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதாவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா. மெயினா அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா அந்த சித்திரை மாசத்துல எழுதுங்க. கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். கண்டிப்பா அந்த வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் மூலமா, அரசியல் மூலமா அரசாங்க வேலை எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் அனுகூலத்தை. மெயினா பெண்களுக்கு வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், பெண்களுக்கு நிறைய விஷயத்துல சாதிக்கக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டம் வருது கும்பராசி என்பவர்களுக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்டன் நட்சத்திரம். தைரியமான நட்சத்திரம் சொல்றாங்க. இந்த நட்சத்திரம் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இவங்க எல்லாமே இந்த எதிர்காலம் பாருங்க சூப்பரா இருக்கு. அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும், தொழில லாபத்தை கொடுக்கும். இனிமே சொல்றேன், உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்கும். ஏன்னா ஒரு நட்சத்திர தேவி 2ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ ஏதோ ஒரு வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு இடத்த சேஞ்ச் பண்ற யோகம் உங்களுக்கு வருது இந்த மாசத்துல. அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலம் கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு.
கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே சூப்பரா வர்றது வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதை, ஒரு சிறப்பான பாதை நோக்கி போறீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். இனிமே எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடும்பத்துல நிறைய செலவுகள், தடைகள், மருத்துவ செலவுகள், ஒரு சரியில்லாத ஒரு தன்மைகள், இது எல்லாமே பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தாரு அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே பாருங்க பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆடம்பரமா வாழணும், நல்ல ஒரு அனுசரையா இருக்கணும். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அரசியல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, கலை ஃபீல்டு, கம்ப்யூட்டர், எழுத்து கணித ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இனிமே பாருங்க சூப்பரான டைமிங் அழகா இருக்குது. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இனிமே பாருங்க அது இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்துல. தொழில் நல்லா இருக்கும், வேலை உத்தியோக மாற்றம் இருக்கும். அதே மாதிரி வர குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வைப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமே நண்பர்கள் மூலமாக, வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல. அடுத்து புரட்டாதி சில பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும். அவசரப்பட மாட்டாங்க. இதுலயுமே விட்டு கொடுத்து போறது, அமைதியான குணம், அனுசரிச்சு போறணும், குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம், எல்லாமே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே நீங்க என்ன நினைக்கலாம் அந்த விஷயம் எல்லாமே பொண்ணா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே வாங்குறீங்க. ஒரு சிறு இடமாற்றம் கரெக்டா சித்திரை மாசம் 18க்கு அப்புறம் நீங்க பண்ண போறீங்க. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், கணவன் மனைவி சார்ந்த விஷயம், உள்ள கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல அனுகூலமா வரும். வெளிநாடு வெளியூர் யோகம் வரும். நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி நிறைய ஒரு வெற்றிகள் வரப்போ உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் வீட்டுல வரப்போகுது. அப்ப சுபகாரியம், சுப செலவுகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உடம்பு பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்குங்க. இந்த புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.